ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம வீட்டில் ஒரு சூப்பரான சுவாரஸ்யமான ஒரு வீடியோ பார்க்குறோங்க. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இது ரொம்பவே ஒரு ஹெல்த்தியான ஒரு பவுடர். இது வந்து நம்ம அடிக்கடி உணவில் இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி எடுத்து வச்சு சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும், ஹெல்த்தியாக இருக்கும். வெயிட் லாஸுக்குமே ரொம்பவே இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுவும் இல்லாமல் இந்த பொடியில் பார்த்திங்கன்னா நமக்கு அதிகமான ப்ரோட்டீன் இருக்குது, ஃபைபர் இருக்குது, நியூட்ரிஷன் ரொம்பவே அதிகமான பொருள்லாம் இருக்குது, அயர்ன் கண்டென்ட் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு ஹெல்த்தியான ஒரு பொடியை நம்மளுடைய உணவில் வந்து நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய உடம்பு எப்பயுமே ஆரோக்கியமாகவும் இருக்கும், சுறுசுறுப்பாகவும் இருக்கும். ஸோ இந்த பொடி என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இதில் அதிகமாக ப்ரோட்டீன் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கேன். இந்த ப்ரோட்டீன் நம்ம அதிகமாக எடுக்கிறதுனால உடம்புல இருக்க ஃபேட்டை நமக்கு குறையும். அதே மாதிரி நமக்கு ஃபைபர் வந்து அதிகமாக கிடைக்கும். அதனால் வந்து நமக்கு கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் இதெல்லாம் வரவே வராது. அதனால் இந்த பொடியை நம்ம எடுத்துக்கலாம். அதே மாதிரி அயர்ன் கண்டென்ட் இருக்கிறதுனால நமக்கு முடி க்ரோத்தாக இருக்கட்டும். இதில் போட்டிருக்க இன்னும் ஒரு சில ஐட்டம்லாம் வந்து பார்த்திங்கன்னா வெயிட் லாஸுமே இருக்கும். அதனால் இந்த மாதிரி ஒரு பொடியை நம்ம ரெடி பண்ணிவிட்டு நம்ம உணவில் டெய்லியும் சேர்த்துக்கலாம். வாங்க இப்போ இதில் என்னென்னலாம் ஆட் பண்ணியிருக்கேன் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இப்போது என்ன போட்டிருக்கேன் அப்படின்னு பாருங்கள். கருவேப்பிலை இருக்குது, முருங்கைக்கீரை இருக்குது, இருவாட்சி இலை இருக்குது. இருவாட்சி இலை உங்களுக்கு கிடைக்கலன்னா பிரச்சனை இல்லை, நம்ம ஊர் சைட்லலாம் இருக்கும். இதெல்லாம் வந்து ரொம்பவே அயர்ன் கண்டென்ட் உள்ள ஒரு பொருள். கருவேப்பிலை, இருவாட்சி இலை, முருங்கைக்கீரை இதை எல்லாமே நான் ஊர்லேருந்து வரும்போது ட்ரை பண்ணி அழகாக எடுத்துகிட்டு வந்து வீட்டில் இங்கே ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். அதை தான் இப்போ இந்த மாதிரி பொடிங்களுக்கெல்லாம் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ பொடிக்கு தேவையான காஞ்ச மிளகாய், பூண்டை வந்து நல்லா ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன். அதே மாதிரி ஒரு கப்பு கொள்ளு எடுத்திருக்கேன். இது வெயிட் லாஸ்க்கு ரொம்பவே ஒரு சூப்பரான ஒரு பொருள். அதையும் நல்லா வறுத்து வச்சுருக்கேன் பொன் வறுவலாக. இப்போது கடலைப்பருப்பு, அதுவும் பொன் வறுவலாக வறுத்து வச்சுருக்கேன். எல்லாமே ஒரு கப்பு எடுத்திருக்கேன். இது துவரம் பருப்பு. ஸோ இதில் எல்லா பருப்புமே நம்ம ஆட் பண்ணதுனால உடம்புக்கு வந்து ப்ரோட்டீன் ரொம்பவே அதிகமாக கிடைக்கும். இது பார்த்திங்கன்னா பாசிப்பயிறு, சிறு பருப்பு, அதுவுமே நல்லா இந்த மாதிரி நம்ம ஒரு கப் எடுத்து வறுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் உளுந்து, கருப்பு உளுந்து இருந்தால் நீங்கள் போட்டுக்கோங்க. நான் வந்து இப்போது வெள்ளை உளுந்து தான் வச்சுருக்கேன். அதையும் நல்லா வறுத்து வச்சுருக்கேன். இப்போது எள் வந்து உடம்புக்கு ரொம்பவே சக்தி கொடுக்கும். எள் வந்து அழகாக அந்த மாதிரி வறுத்து வச்சுக்கோங்க. நான் வந்து கருப்பெள்ளு இதில் யூஸ் பண்ணியிருக்கேன். அதுவுமே அயர்ன் கண்டென்ட் அதிகமாக இருக்கும். இப்போ மிளகு, சீரகம் எல்லாம் ஒரு ஸ்பூன் எடுத்துகிட்டு கொஞ்சம் பெருங்காயம், சால்ட்டு போட்டு ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன். அதுவுமே அப்புறம் உடச்சக்கல்ல எடுத்திருக்கேன். இதை எல்லாமே நம்ம வந்து கொஞ்சம் பொறுமையாக வறுத்து எடுத்தோன்னா ரொம்ப தீய விட்டுறாமல் நமக்கு வந்து சூப்பரான ஒரு பொடி கிடைக்கும். பாருங்கள் இதில் எவ்வளவோ சத்துக்கள் நிறைந்ததெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி பொருளெல்லாம் நீங்கள் பசங்கக்கிட்ட கொடுத்தீங்கன்னா அவங்க டைரெக்டாக சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி பொடியில் நம்ம மிக்ஸ் பண்ணி கொடுக்கும்போது அவங்க அழகாக சூப்பராக சாப்பிட்ருவாங்க. அவங்களுக்கும் ஒரு ஹெல்த்தியான ஒரு ஃபுட்டு கொடுத்த ஒரு மன திருப்தி நமக்கு இருக்கும். இப்போ இந்த இட்லி பொடி ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இதில் எல்லாமே வந்து சத்துக்களும் அதிகமாக இருக்குது. ரொம்பவே டேஸ்ட்டான பொருள்லாம் இதில் போட்டிருக்கேன். அதனால் இந்த பொடியை நாம் சுட சுட சாதத்தில் நெய் அல்லது நல்லெண்ணெய் அல்லது தேங்காய் உங்களுக்கு பிடிச்ச எண்ணெயை நம்ம ஆட் பண்ணி சாதத்தோடு மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம சாப்பிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். பசங்களுக்கும் இதை நீங்கள் கண்டிப்பாக லஞ்சுக்கு கூட நீங்கள் ஸ்கூலுங்களுக்கெலாம் கட்டி அனுப்பலாம். ஊசி போகாது, ஒன்றுமே ஆகாது, நல்லா சாப்பிட்டுட்டு வந்துடுவாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். வீட்டில் இருக்கவங்கெல்லாம் ஆரோக்கியமாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி ஒரு பொடியை செஞ்சு கொடுங்க. கொஞ்சம் லவ்வோடு சமைங்க, அதே மாதிரி கொஞ்சம் அக்கறையோடையும் சமைங்க. இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.